as often as you did it for one of my least brothers and sisters, you did it for me. மத்தேயு 25:40. மிகச்சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, யோவான் 13:34, நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அன்பின் உடைய ஒரு மாதிரி அல்லது எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பு என்றால் என்னவென்று கேட்டு பாருங்கள். அத்தனையும் தருவதுதான் அன்பு என்று இரு கரம் விரித்து சிலுவையிலே தன்னுடைய இன்னுயிரை கொடுத்த நம் பிரான் இயேசு கிறிஸ்து. எனவே அவர் சொல்வது வெறும் வார்த்தைகள் அல்ல, செயல்பாட்டில் செய்து காட்டினார். போதனை 3 ஆண்டுகள் என்றால் சாதனை 3 மணி நேரத்திலே அதை சாதித்து காட்டியவர். எவன் ஒருவன் தன் நண்பனுக்காக உயிரை கொடுக்கிறானோ அவனே சிறந்த நண்பன் என்று போதித்தார். சிலுவையிலே சாகும் பொழுது அதை சாதித்தார். உன்னுடைய எதிரிகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு சவால் நிறைந்த விழுமியத்தை கொடுத்தார். இறைவா, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று மன்னிப்பின் உச்சக்கட்டத்தை காட்டினார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு புரோட்டோடைப், ஒரு மாடல், ஒரு மாதிரிகை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல வகையிலும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, மேல்வரி சட்டமாக இருக்கிறார். லேவியராகமம் 19:15-18, Be honest and just. Do not spread lies about anyone. Do not bear a grudge against anyone. Love your neighbor as you love yourself. அநீதி இழைக்காதே, நேர்மையுடன் நீதி வழங்கு, உன் இனத்தாருக்குள் புறம் கூறி திரியாதே, உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே, உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இவைகளெல்லாம் வேதத்தில் நமக்கு எடுத்துரைக்கப்படுகின்ற சவுக்கடியாகவோ சாட்டை அடிகளாகவோ இருக்கின்றன. ஆனால் இவற்றை நாம் ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. அநீதி எங்கு பார்த்தாலும், நேர்மையின்மை எங்கு பார்த்தாலும், புறம் கூறி திரிதல் சொல்லவே வேண்டாம், சகோதரனை உள்ளத்தில் பகைத்தல், கூட பிறந்தவர்களை கூட சொத்துக்காக பணத்துக்காக, இவ்வளவு இருக்கும் பொழுது அடுத்தவர் இருக்கும்போது இவர் எப்படி அன்பு கூறுவார்? அடுத்தவர் மீது அன்பு கூற வேண்டும், அதுவும் இயேசுவை போல அன்பு கூற வேண்டும் என்பது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியமில்லை. ஆக அடிப்படையிலே இவைகள் இருந்தால்தான் கட்டடம் உயர்ந்து நிற்க முடியும். அடிப்படை பண்புகள், சாதாரண மனித பண்புகள், அதன் பிறகு ஒரு நல்ல மனித பண்புகள், அதற்கு மேற்பட்டுத்தான் கிறிஸ்துவ பண்புகள். அடிப்படை பண்புகளே இல்லை என்றால், ஒரு சாதாரண மனிதனை போல் இல்லை என்றால், நல்ல மனிதனை போல இல்லை என்றால், ஒரு கிறிஸ்துவனாக இருப்பதில் என்ன பிரயோஜனம்? அது சான்று பகர்தல் அல்ல, எதிர் சான்று. The small is a prey to the big, says the law of the jungle. The strong is the support to the weak,
a way of the human nature. இந்த அனிமல் கிங்டம் என்று சொல்லுகின்ற மிருக உலகிலே எது சின்னவையோ அவைகளை வலிமையானவைகள் ஆட்டி படைக்கும், அல்லது அடித்து தின்பதாக இருந்தால் அவைகளுக்கு இரையாகும். மீன்களை எடுத்துக்கொள்ளுங்கள். குட்டி மீன்கள் எல்லாம் பெரிய பெரிய திமிங்கலம் வாயில அப்படியே முழுங்கப்படும். சிங்கம் எளிய விலங்குகளை அடித்து சாப்பிடும். இது மிருக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை. அது அல்ல மனித உலகத்திலே. மனித உலகத்தில் எப்படி இருக்க வேண்டுமாம்? வலுவற்றதின் ஆதரவு என்பது மனித இயல்பின் வழி. சிறியது பெரிதின் உணவு என்பது வனவிதி. வலுவானது வலுவற்றதின் ஆதரவு என்பது மனித இயல்பின் வழி. ஆகவே சாதாரண குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண் குடும்பத்தின் தலைவன். ஆணுக்கு இயல்பாகவே வலுவை கொடுத்திருக்கிறார் இறைவன். அதனால் மனைவியையும் மக்களையும் ஆட்டி படைப்பதற்காகவா, அடித்து துன்புறுத்துவதற்காகவா? அல்ல. எளியவர்கள் வலுவின்மையாக இருக்கும் பொழுது இவருடைய ஆதரவும் பாதுகாப்பும் அவர்களுக்கு என்றும் தேற்றக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். ஆனால் என்ன பார்க்கிறோம்? அடித்து துன்புறுத்துதல். அந்த சமயத்தில் யாராவது போய் அநீதி நீதி ஏன் இப்படி செய்கிறான்னு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. இதுதான் நாட்டில் நடக்கின்றது. ஆகவே நீதியான வாழ்க்கை கிடையாது. அடிப்படையிலே இருக்கக்கூடிய மனித மாண்புகளும் காக்கப்படுவதில்லை. அதை சுட்டி காட்டும் பொழுது சுட்டி காட்டுபவரையும் ஏளனமாக பேசுவதோ அல்லது பலவந்தமாக அவர்களை எதிர்ப்பதோ இன்றைய நாட்டு நடப்பு. உதாரணங்கள் தேவையில்லை. நம் கண்முன்னே நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு காட்சிகள் தோன்றும். கடவுளின் வார்த்தை ஒரு மனிதனை கடவுளின் கடிதமாக மாற்ற முடியும். ஸ்மித், கடவுளின் வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணமடைவான் என்று ஆராதனை பாடலாக பாடினோம். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையான வார்த்தை. அந்த வார்த்தை எண்ணில் செயல்படும் பொழுது அல்லது நம்மில் செயல்படும் பொழுது அது ஒரு பரிபூரணமாக ஒரு முழுமையை தருகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை எல்லளவும் பிசகாது, எல்லளவும் பொய்க்காது. என்ன காரியத்துக்காக அனுப்பப்படுகிறதோ அதை செய்து முடிக்கக்கூடிய இரு பக்கமும் கரு கொண்ட வாழ். அவ்வளவு கூர்மையானது, வல்லமையானது ஆண்டவருடைய வார்த்தை. Tell me whom you love and I will tell you who you are. ஆர்சன், யாரை நீ அன்பு செய்கிறாய் என்று கூறு, நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். யாரை நீ அன்பு செய்கிறாய்? எதை நீ அன்பு செய்கிறாய்? ஒரு வீட்டில் பார்த்தேன், இறந்து போன அப்பா ஃபோட்டோ இருந்தது. நல்லது. அந்த ஃபோட்டோக்கு அடியில் ஒரு 10 ரூபா வச்சுருந்தாங்க, அப்படியே ஃப்ரேம் பண்ணி. இது ஏன் இந்த 10 ரூபா வச்சுருக்கிறீங்க? அவர் பாக்கெட்டில் எப்போதும் 10 ரூபா வச்சுருப்பார், காசு இல்லாமல் வெளியே போக மாட்டார். ஆகவே அந்த காசையும் வைத்திருக்கிறோம். அப்போ பாக்கெட்டில் அவர் காசு வச்சிருக்கிறார்னா காசுக்கு முதலிடம் கொடுத்தவரோ? கேள்விக்குறி. இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? காசு, பணம், புகழ் அல்லது பெயர், விளம்பரம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். சுத்த கருத்து என்று சொன்னேன். இந்த 40 நாட்களிலும் சுத்த கருத்தோடு நீங்கள் செபித்தீர்கள் என்றால் உங்கள் ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். இந்த தவ காலத்தில் நான் மட்டுமல்ல, அநேகர் இந்த தொலைக்காட்சியின் வழியாக ஒன்று இப்பொழுது நேரடி திருப்பலியிலோ அல்லது பதிவு செய்யப்பட்ட திருப்பலி யூடியூபிலோ மக்கள் தினம் தினம் இந்த நற்கருணை ஆராதனையிலும் திருப்பலியிலும் பங்கு பெறுகிறார்கள். அதில் ஒருவர் இன்று காலையிலே எனக்கு இமெயில் வழியாக
லண்டனிலிருந்து. தயவு செய்து எனக்காக ஜெபியுங்கள். உங்களை நான் வந்து சந்தித்திருக்கிறேன், குடும்பத்தோடு சந்தித்திருக்கிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் எனக்கு சோதனை நிறைந்த ஆண்டாக இருந்தது. நல்ல சுகம் இல்லை, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது. மேலும் என்னுடைய வேலையிலே பல வகையான இன்னல்கள், இவைகளின் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் திருப்பலி மறையுரைகளை தினமும் யூடியூபில் பார்க்கிறேன். தயவுசெய்து எனக்காக ஜெபியுங்கள். எங்கேயோ இருக்கிற இடம், ஆனால் நம்முடைய வழிபாட்டில் பங்கேற்று ஆண்டவருடைய அருள் எனக்கு வேண்டும், ஜெபியுங்கள். நாம் உடல் நலமில்லை என்றால் மருத்துவரிடம் செல்கிறோம். இந்த நலத்தை கொடுப்பவர், வல்லமையை தருபவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்து நாம் அல்லது இந்த வழிபாட்டில் பங்கேற்கின்ற அனைவரும் ஆண்டவருடைய அருளை பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் நாம் விசுவசித்தோம் என்றால் அவரை நாம் அன்பு செய்கிறோம் என்று அர்த்தம். He who stops being better stops being good. ஆலிவர் க்ரோம்வெல். மிக நன்றாக இருக்க முயலாதவன் நன்றாகவும் இருக்க இயலாது. ஒவ்வொரு நாளும் நான் முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும். பல வகையில் ஆன்மீக வாழ்க்கையிலோ, பொருளாதார வாழ்க்கையிலோ, நம்முடைய படிப்பிலோ, உடல் நலத்திலோ. பிள்ளைகள் நீங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். அது ஃபிசிக்கல் க்ரோத், ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி, மென்டல் மெச்சூரிட்டி, அறிவும் வளர வேண்டும். அத்துடன் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆன்மீக வளர்ச்சியும் தேவை. ஆக நேற்று ஒரு குடும்பம் சென்னையிலிருந்து என்னை சந்திக்க அவ்வப்பொழுது வருவார்கள். தாய், ஒரு மகள், இன்னொரு மகள் சற்று இந்த மூளை வளர்ச்சி இல்லாதவர். அந்த பிள்ளையை நான் தமாஷா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ இங்கே இருந்துரு, என்னை கூட சேர்ந்து இந்த வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னா நான் மாட்டேன் அப்படி. ஒரு வெகுளியான பிள்ளை. ஆனால் என்னுடைய அக்கா என்னிடம் 2 பேப்பரை கொடுத்து இந்த புத்தகங்களை எல்லாம் நான் பெற ஆசைப்படுகிறேன் என்று காட்டினார். பார்த்தா எனக்கு ஆச்சரியம். சும்மா தியோலஜிக்கா என்ற புத்தகத்தை பற்றி அடிக்கடி சொல்வீர்கள். அந்த புத்தகம் எங்கே கிடைக்கும்? எங்கேயும் கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது. அது தாமஸ் அக்வினாஸ் எழுதிய கம்பெண்டியம், வால்யூம்ஸ் ஆஃப்டர் வால்யூம்ஸ், லத்தீனில். ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு குருமடங்களில் மட்டும்தான் லைப்ரரியில் இருக்கும், வாங்க முடியாது. அந்த புத்தகம் வேண்டுமா? சரி, உனக்கு ஒரு உதவி செய்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் இன்டர்நெட்டிலிருந்து இந்த சும்மா தியோலஜிக்கா ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டதை எல்லாம் சிடியில் காப்பி பண்ணி ஒரு 40-50 சிடி என்னிடம் கொடுத்திருக்கிறார். அவைகளை பார்ப்பதற்கு எனக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. ஆகவே உனக்கு அதை கொடுக்கிறேன். ஆசைப்படுகிறாய், நிச்சயமாக அதை எடுத்து படி. பிறகு நிறைய புத்தகங்கள், நான் சொன்ன மேற்கோள்கள் எல்லாம் இந்த பெரிய பெரிய ஆசிரியர்கள், ஆத்தர்ஸ், இந்த கொட்டேஷன் சொல்லும் பொழுதெல்லாம் அது இந்த ஆசிரியர்களை குறித்து வைத்துக்கொண்டு இவர்கள் எல்லாம் அடிக்கடி நீங்கள் சொல்லுகிறீர்கள். தாமஸ் மர்டன், எக்ரிவா, அருமையான ஆசிரியர்கள். எக்ரிவாயு பற்றி ஒரு முறை நான் பசிலிக்காவில் இருந்த பொழுது கொடுத்த மேற்கோள்களை பார்த்து ஒரிசாவிலே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஃபாதர் சொன்ன பிறகு இந்த ஆசிரியரை பற்றி தேடி படித்தேன். நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று எனக்கு சொன்னார். இவைகளெல்லாம் அறிவு வளர்ச்சி, படிக்கலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அவைகளின் சாரத்தை நான் பெறுகிறேனா? அது என்னை இன்னும் உயர்விக்க வேண்டும், சிறப்பாக்க வேண்டும். அப்படி நான் சிறப்பாக்க முயற்சிக்கவில்லை என்றால் சாதாரணமாக இருக்கின்ற நிலையை விட கீழே இறங்கி போவேன். மிக நன்றாக இருக்க முயலாதவன் நன்றாகவும் இருக்க இயலாது. இதுக்கு ஒரு பழமொழி இருக்குது, சொன்னால் புரியும். ஜான் ஏறுனா முளம் சறுக்குதுன்னு வாங்க. கொஞ்சம் ஒரு ஜான் ஏறினோன்னே அது முளம் சறுக்குச்சுன்னா போச்சு,
முயற்சி, வெற்றி, உயர்வு அது இல்லாமல் போய்விடும். ஆகவே சறுக்காமல் இன்னும் முயன்று கொண்டே இருத்தல் வேண்டும். பாழும் மனம் மாறாமல் 7 முறை தொழுதாலும் வாழும் நிலை வீழும் நிலையே. வார்த்தைகளை மறுபடியும் கவனியுங்கள், அருமையான வார்த்தைகள் தமிழிலே. பாழும் மனம் மாறாமல் 7 முறை தொழுதாலும் வாழும் நிலை வீழும் நிலையே. நான் 7 முறை 5 முறை அல்லது கோவில், திருப்பலி, ஆராதனை, சிலுவை பாதை, ஜெபமாலை இவைகளை ஜெபித்தாலும் வாழும் நிலை, நான் வாழ்கின்ற the standard of living அது மாறாவிட்டால் வீழும் நிலையே, அது வீழுகின்ற நிலையாகும். Love the least, love the lost, love the last. மூணும் பாருங்க, சொல்வதற்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் அர்த்தம் வேறு. லவ் த லீஸ்ட், மிகச்சிறியோராகிய என் சகோதர சகோதரரை அன்பு செய்ய வேண்டும் என்ற நற்செய்தி. லவ் த லாஸ்ட், காணாமல் போனவைகளை தேடுகின்ற நல்லாயன். அதைத்தான் தவ காலத்தில் இதோ இன்று மாலையிலிருந்து அவர்களை தேடி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஈஸ்டர் என்று அருட்சாதனங்களை கொடுக்க முயற்சிக்கின்றோம். லவ் த லாஸ்ட், கடைநிலையில் இருப்பவர்கள், ஒன்றும் தெரியாது. நிறைய பேர் இந்து சகோதரர்கள் நம் திருப்பலிக்கு வருவார்கள், நன்மை வாங்க வருவார்கள், அவர்களுக்கு தெரியாது. ஆகவே நன்மை வாங்கக்கூடாது என்று சொன்னால் அவர்களுக்கு சற்று இடரலாக இருக்கும். சரி, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், வழிபாடு முடிந்ததும் உங்களுக்கு புனித நீரினால் ஆசீர்வதித்து ஜெபிப்பேன் என்று சொல்லி காத்திருக்க செய்வேன். அவங்க புரியல, அப்புறம் போயிடுவாங்க அப்படியே. அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்க்கிறவர்கள் அப்படி இருப்பவர்களிடம் சொல்ல வேண்டும், சற்று பொறுங்கள், திருப்பலி முடிந்த பிறகு உங்களை சிறப்பாக தந்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்ல வேண்டும். பல சமயத்தில் என்ன செய்யணும்? ஐயோ அவங்க போய் நன்மை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவர்களை வழி நடத்துகிறோமா? ஒரு மனுஷன் என்ன பண்ணானா, கோயிலில் நன்மை வாங்க வரும் பொழுது தொப்பி போட்டுக்கிட்டே வந்தான். நன்மை வரிசையில் வரவங்கெல்லாம் அவனை இடித்து தொப்பியை எடு அப்படின்னு அப்படின்னுக்கிட்டே கடைசி வரைக்கும் தொப்பி போட்டுக்கிட்டே வந்தான். நன்மை வாங்க கிட்ட வரும்பொழுது மட்டும் தொப்பியை கட்டிட்டு நன்மை வாங்கிட்டு போனான். வெளியில் போனோன்னு கேட்டாங்க மற்றவங்கெல்லாம், ஏயா நன்மை வாங்க போனியே, போகும்போது தொப்பியை கட்டிட்டு போகணும், மரியாதை தெரியாதா உனக்கு? மரியாதை தெரியுமே, கடைசியில் நான் போய் தொப்பியை கட்டிட்டு தானே நன்மை வாங்கினேன், அப்பயே முன்னாடியே கட்டல. அதுவா, நான் இந்த கோவிலுக்கு 1 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த ஊருக்கு வந்து 1 மாதம் ஆகுது, நான் கோயிலுக்கு வரேன் போகிறேன், ஒருத்தர் கூட நீ யாருப்பா, எங்கேருந்து வர, என்ன செய்கிற, எங்கே வீடு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்கல. ஆனால் தொப்பி போட்டுக்கிட்டு நன்மை வாங்கும்போது மட்டும் ஒருத்தரும் என்னை இடித்து தொப்பி போடாத அப்படின்னு சொன்னாங்களே, அப்படியாவது பேசினாங்களே, அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாங்க. பிறரை கண்டுகொள்ளுகிறோமா? எப்போ கண்டுகொள்வோம்? ஏதாவது தப்பு தவறுனா கண்டுகொள்வோம், இல்லைன்னா பாட்டு போயிட்டே இருப்போம். ஆகவே வருகிறவர்களை வரவேற்கின்ற பழக்கம் வெளிநாடுகளிலே இப்படி திருப்பலிக்கு போனால் யாராவது புதிதாக வந்திருந்தார்கள் என்றால் அவர்களை திருப்பலியின் முடியிலே பங்கு தந்தை அவர்களை வரவேற்பார். நம்முடைய பங்குக்கு ஒரு புதிய குடும்பம் வந்திருக்கிறது, அல்லது புது விருந்தினர்களாக டூரிஸ்ட் வந்திருக்கிறார்கள், அவர்களை வரவேற்கிறோம். அதனுடைய சாயலில்தான் வெளியூரிலிருந்து யாராவது திருப்பலிக்கு வந்தால் அவர்களை அழைத்து நாம் இறுதியிலே ஆசீர் கொடுக்கிறோம். ஆக லவ் த லாஸ்ட், லவ் த லாஸ்ட், லவ் த லாஸ்ட். அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்திய உடம்பு என்பதும் இவைகளின் பின்னணியில் அன்பின் தேவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இவைகளுக்காக செபிப்போம், முழந்தால் இருப்போம். Healer of body and soul, cure the sickness in my spirit so that I may grow in holiness through your constant care. உடலுக்கும் ஆன்மாவுக்கும் நலமளிக்கும் இறைவா, என்னை குணமளியும் உமது அருளால் நிரப்பி புனிதத்தில் வளரச் செய்வீராக. எல்லாம் வல்லவரை நல்லவரை உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம்,
நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணையிலே வல்லமையாக எம்மில் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. வல்லமையோடு நீர் எமக்கு தருகின்ற அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீருக்கும் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எம்மை ஆசீர்வதியும், கரம் பிடித்து வழி நடத்தும். எம் வேண்டுதல்கள் குறிப்பாக இந்த தவக்காலத்தில் தொடர் வேண்டுதலாக செபித்து கொண்டிருக்கிற எண்ணில்லாத மக்களை நீர் ஆசீர்வதியும். முத இரக்கத்தின் கண்களை அவர்கள் மீது திருப்பி அருளும். நாங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று உம்மை என்றும் துதிப்பவர்களாக, எல்லா வகையிலும் வளர்ச்சி பெற்றவர்களாக, உடல் அளவில், உள்ளத்தளவில், ஆன்மீக அளவிலே இந்த வளர்ச்சியை பெற்றவர்களாக வாழவும் வளரவும் செய்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால் ஆமென்.